சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தங்களை இந்த கோலத்தில் பார்த்த உடனேயே எனக்கு புரிந்துவிட்டது. அப்படி என்ன புரிந்தது? இங்கு வந்தது முதல் தாங்கள் எடுத்து உடுத்தாத புத்தாடை, இன்று வரை கழுத்தில் அணியாத ஆபரணங்கள், அணிகலன்களுக்கும் மேலாக தங்கள் முகத்தில் பூத்திருக்கும் புன்னகை, இவ்வளவையும் ஒரு ஆடவன் பார்த்தால் மயங்கி விழுந்து விட மாட்டானா என்ன? நீ இப்படியெல்லாம் பேசுவதை கேட்டால் கோபம்தான் வருகிறது. நான் பேசினால் உங்களுக்கு கோபம்தான் வரும். ஆனால் நேற்று தாமரை குளத்தில் கண்ட இளைஞன் வந்து பார்த்து உங்கள் அழகை வர்ணித்தால் நிச்சயம் உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். என்ன உளறுகிறாய்? அவருக்காக தனி இவ்வளவு அலங்காரங்களும். அவர் என் உயிரையே காப்பாற்றியவர். அவர் மட்டும் அந்த நேரத்தில் வராமல் போயிருந்தால் அந்த முதலை என்னை கடித்து குதிரை விழுங்கி இருக்கும் அல்லவா? ஆமாம், தாங்கள் சொல்வது உண்மைதான் அம்மா. தங்களை அந்த முதலைக்கு இரையாக தந்துவிட்டு நாங்கள் திரும்பி வந்து அதை சொன்னால் மன்னர் ஏற்றுக்கொள்வாரா? மறுகணமே எங்களை கொலுவில் ஏற்றியிருப்பார். அதனால் நீங்கள் மட்டுமல்ல, நாங்களும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று. என்னம்மா? நேற்று அங்கு நடந்தது எதையும் நீயோ மணிமேகலையோ இங்கு யாரிடமும் எதுவும் சொல்லவில்லையே? இல்லையம்மா, இல்லை. வரும் வழியிலேயே யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மணிமேகலையை எச்சரிக்கை செய்துவிட்டேன். நல்ல காரியம் செய்தாய். இங்கு உள்ளவர்களில் யாருக்காவது அது தெரிந்திருந்தால் இங்கிருந்து நம்மை போக விட மாட்டார்கள். நமக்கு இருக்கும் ஒரே மகிழ்ச்சி அந்த தாமரை குளத்திற்கு சென்று நீராடி விட்டு வருவதுதான். பின்னர் நாம் அதையும் இழந்துவிட்டு இந்த காட்டு மாளிகையிலேயே சுற்றி தெரிய வேண்டியதுதான். உண்மைதான். ஆனால் இப்போதும் அந்த குளத்தை பற்றி நினைத்தால் முதலே நினைத்து எனக்கு அச்சமாக இருக்கிறது. அப்படியே வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்ற அவர் வந்து விடுவார். என்ன பார்க்கிறாய்? வா போகலாம். அக்கா, நாட்டையே ஆள வேண்டிய மகாராணி இப்படி பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே, என்ன செய்வது? என் மனதில் இருப்பவரை நினைத்து நினைத்து என்னால் உண்ண முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை. கலைவாணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவளுக்கு என்ன? சிறந்த வில்வித்தை கற்றவள், கல்வியிலும் வல்லமை படைத்தவள், மாமன்னரின் அக்கையாரின் மகள், என் வாழ்க்கையின் எதிரியும் கூட. எல்லாவற்றிற்கும் மேலாக இளவரசர் இளமழுதியின் முறைப்பெண், அவரை மணந்து கொள்ளும் உரிமை பெற்றவள். அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அதனால் தானே அவளை என் எதிரி என்று கூறினேன். இளவரசருக்கும் கலைவாணிக்கும் விரைவில் திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்னடி சொல்கிறாய்? யார் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? இது எப்படி உனக்கு தெரியும்? கலைவாணியின் தோழியும் நானும் அருகருகே வசிப்பவர்களாயிற்றே. அதனால் அவள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். என்ன? எனக்குரியவரை என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறாளா அந்த கலைவாணி? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த கலைவாணியை காணாமல் போகும்படி செய்துவிட்டாவது எனக்குரியவரை நான் அடைந்தே தீருவேன். அதை பற்றி தானம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன். அதற்குள் அவசரப்படுகிறீர்களே. அது என்னடி? சீக்கிரம் சொல். கலைவாணியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. எப்படி சொல்கிறாய்? கலைவாணிக்கும் இளவரசரை மணக்க விருப்பமில்லை.
எப்படி சொல்கிறாய்? சொல், சீக்கிரம் சொல். இப்பொழுதுதான் என் உயிர் என்னுடன் இருப்பது போன்ற உணர்வே ஏற்படுகிறது. கலைவாணிக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்பது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு எதற்கு? ஆனால் அவள் மனதில் வேறொருவர் நிலையான இடத்தை பிடித்திருக்கிறார். அவரை அகற்றிவிட்டு இளவரசரை அமர வைக்க அவள் தயாராக இல்லை. வளர்மதி, என் வயிற்றில் பாலை வார்த்தது போன்ற வார்த்தைகளை சொல்லி என் மனபாரத்தை குறைத்து விட்டாய். சரி, கலைவாணி தன் மனதில் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அமைச்சர் அறிவுடை நம்பியின் மகன் செழியன்தான் அது. ஓ, அப்படியா? செழியன் எதிரிகளிடம் சிறைப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்ததால்தான் முன்பு போல் கலகலப்பில்லாமல் கவலையோடு காட்சி தருகிறாளா? அதேதான். வளர்மதி, மிக்க நன்றி. உன்னை அந்த மகேந்திரன் கண்ணில் படாமல் என் மாளிகையில் குடிவைத்தது மிகவும் நல்லதாகிவிட்டது. வளர்மதி, எப்படியாவது அந்த கலைவாணியை சந்தித்து அவளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவளாக நான் மாற வேண்டும். அவள் நினைக்கும் அந்த செழியனுக்கே அவளை திருமணம் செய்து முடிக்க வேண்டும். செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். இளவரசி, தாங்கள் தேடி வந்தவர் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். நீ எதற்காக காட்டிற்கு வந்தாய்? குளத்தில் நீராடுவதற்கு. பிறகென்ன? சென்று நீராடு. அப்படி என்றால் நீராடுவதற்கு தாங்கள் வரவில்லை? செண்பகம், நான் சொல்வதை மட்டும் செய். கேள்விகள் எல்லாம் கேட்காதே. சரி, நான் சென்று நீராடிவிட்டு வருகிறேன். ஏன் அவர் இன்னும் வரவில்லை? நிச்சயம் வருகிறேன் என்று கூறினாரே, என்னவாயிற்று என்று தெரியவில்லையே.
இதற்கு மேலும் காத்திருப்பது நல்லதல்ல. சென்று நீராடி விட்டு வாருங்கள். நாம் கோட்டைக்கு செல்லலாம். இல்லை, நான் வரவில்லை. நீ செல். என்ன, இந்த காட்டில் தங்களை தனியாக விட்டுவிட்டு நான் மட்டும் செல்வதா? அரசருக்கு தெரிந்தால் என்னை கொன்றே விடுவார். தெரிந்தால் தானே? இந்த காடொன்றும் எனக்கு புதிதல்ல. நாட்டை துறந்து எப்பொழுது இந்த காட்டில் நாம் குடி புகுந்தோமோ அன்று முதல் இந்த காடுதானே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகிவிடும். பிறகு இக்காட்டை கடப்பது கடினமாகிவிடும். இருள் சொல்வதற்குள் நாம் மாளிகையை அடைந்தாக வேண்டும் இளவரசி. நாம் இன்று சென்றுவிட்டு நாளை வருவோமே. இல்லை செண்பகம், நான் இன்று அவரை சந்திக்காமல் வரமாட்டேன். நீ நேராக மாளிகைக்கு செல்லாதே. உன் இருப்பிடத்திற்கு சென்றுவிட. இல்லையே நீ பலருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அவரை சந்தித்துவிட்டு பின்பு மாளிகைக்கு வருகிறேன். இளவரசி, நான் செண்பகம், இது என் ஆணை. உத்தரவு இளவரசி. முத்து, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தங்களை காணாமல் என் மனம் தவிக்கின்றதே. தயவு செய்து வந்து விடுங்கள். பரமேஸ்வரா, ஈசனே, ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய்? என் தாய் தந்தை என்னை ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள்? என் மேல் கருணை காட்டக்கூடாதா? கலைவாணி. யார்? கருங்குழலியா? என்னால் நம்பவே முடியவில்லையே. ஏன்? சிறுவயதில் நாம் இருவரும் நெருங்கிய தோழிகளாக இருந்தோம். ஆனால் பருவம் அடைந்த பின் ஏனோ என்னை விட்டு விலகிச் சென்று விட்டாள். அதற்கு காரணம் நம் இருவரின் தந்தையாருக்கும் இடையில் இருந்த இடைவெளிதான். அவர்களுக்கிடையில் என்ன பிரச்சனை? உன் தந்தை பேரரசருக்கே ஆயுத பயிற்சி கொடுத்த குருநாதர். அத்தோடு பேரரசரின் சகோதரியை மணந்து அவருக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டார். என் தந்தையோ பேரரசரிடம் பணிபுரியும் ஒரு தளபதிதான். அதனால் உன் தந்தைக்கு முன் என் தந்தை சாதாரணமானவர்தானே. அதனால் அதற்கேற்ப அவருடைய மகளாகிய நானும் சற்று விலகி இருப்பதுதானே முறை. கருங்குழலி, எதற்காக நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் எப்போதாவது அப்படி பேதம் காட்டி பேசியிருக்கிறேனா? சிறுவயது சிநேகம் என்பது ஒருபோதும் மாறாது என்பது உனக்கு தெரியாதா? தெரியும் தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகம். நானாகத்தான் அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு வீணாக விலகி இருந்தேன். நீ இப்போது இங்கே ஏதோ வருத்தத்தோடு இருப்பதைக் கண்டு மனம் தாங்கவில்லை. அதனால்தான் பேச வந்தேன். கருங்குழலி, உனக்கு எனது நிலைமை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என் பெற்றோர்கள் எனக்கு விருப்பமில்லா ஒருவருக்கு மனம் முடிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் சொல்வதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நம் விருப்பத்தை பற்றி கவலைப்படாமல் அவர்களின் விருப்பத்தை நம்மீது திணிக்க பார்க்கிறார்கள். அப்படி உனக்கு விருப்பம் இல்லாமல் யாருடன் திருமணத்தை நடத்தி வைக்க பார்க்கிறார்கள்? இளவரசர் இளம் வழுதியோர்தான். என்ன? நம் இளவரசர் இளம் வழுதியை மணக்க பல நாட்டு இளவரசிகள் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னார்களே. பேரரசரின் மகனான அவர் உனக்கு மாமன் மகன்தானே. அவரை மணப்பதற்கு உனக்கு விருப்பமில்லை என்கிறாயே. வேறொருவருக்கு இடம் கொடுத்துவிட்ட இதயத்தில் யாராயிருந்தாலும் வந்து அமர முடியாதல்லவா? அப்படியானால் நீ யாரை காதலிக்கிறாய்? அது வந்து... அது யார் என்று என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல். அதை சொல்லும் அளவிற்கு எனக்கு தகுதி இல்லை என்றால் வேண்டாம், நான் போகிறேன். நில் கருங்குழலி, உன்னிடம் சொல்லக்கூடாதென்று ஏதும் இல்லை.
நான் விரும்புபவர் ஒரு படைத்தலைவர். என்ன, என் அண்ணன் மணிமாறனையா நீ விரும்புகிறாய்? இல்லை 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 என்றால் பரவாயில்லை. அதற்காக நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய்? என் அண்ணனும் ஒரு படைத்தலைவர் என்பதால் தானே கேட்டேன். உன் அண்ணன் தளபதியாரின் மகன். நான் சொல்லும் அவர் அமைச்சரின் மகன். ஓ, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. நீ செழியனை பற்றி கூறுகிறாய், அப்படித்தானே? சோழ நாட்டிற்கு சென்றிருக்கும் அவர் யாரிடமோ அங்கு சிறைப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்களே? உண்மைதான் கலைவாணி, அதற்காக நீ கவலைப்படாதே. அவரை யாரும் வெகு நாட்கள் அடைத்து வைத்திருக்க முடியாது. என்றேனும் ஒரு நாள் அவர் அதிலிருந்து வெளிப்பட்டு வருவார். நமது பேரரசருக்கு பிரியமான அவரை இரு மன்னர்களும் எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். எப்படியும் சிறை மீட்டு கொண்டு வருவார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் நான் காத்திருக்கிறேன் கருங்குழலி. அது போதும். உன் உறுதியிலிருந்து ஒருபோதும் தளர்ந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் அதற்காக கலங்கி விடாதே. உன் விருப்பத்திற்கு விரோதமாக உன் பெற்றோரோ உன் தமையனோ எதை வந்து சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே. உன் காதலுக்கு துணையாக நான் இருக்கிறேன். உங்கள் இருவரையும் நான் நினைத்து வைக்கிறேன். தைரியமாக இரு. நன்றி அக்கா. அக்காவா? உங்களை இனிமேல் நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு உங்களை சந்தித்ததில் பெரும் நிம்மதியாக இருக்கிறது. நீங்கள் பேசிய அனைத்து வார்த்தைகளும் என் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. மிக்க நன்றி அக்கா. மிகவும் சந்தோஷமாக உள்ளது. தைரியமாக இரு. நான் சென்று வருகிறேன். வா. தாமரை, என்ன? எங்கே சென்றிருந்தாய்? ஏன்? வெகு நேரமாக உன்னை காணவில்லையே, அதனால் கேட்டேன். காட்டில் இருக்கும் தாமரை குளத்தில் நீராடச் சென்றிருந்தேன். நீ மட்டும்தான் சென்றாயா? செண்பகமும் வந்திருந்தாள். அவள்தான் அப்பொழுதே வந்து விட்டாளே. அதனால் என்ன? நீ மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறாய்? இதெல்லாம் என்ன கேள்வி? நான் இளவரசி, நீங்கள் அமைச்சர் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அண்ணன் இருங்கோவேல் உங்கள் மன்னர். அவர் கூட என்னை இவ்வாறு வழியில் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்டதில்லை. அவர் கேட்க வேண்டாம் என்று நினைத்ததால் தான் என்னை கேட்கும்படி பணித்திருக்கிறார். நாம் இருக்கும் சூழ்நிலையில் நீ வெளியே சென்று விட்டு இவ்வளவு தாமதமாக வருவது நல்லதல்ல. நாம் இப்போது காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. ஓ, இது காடா? எனக்கு தெரியாதே. நாட்டில் நமது அரண்மனையில் இருப்பதாகவல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறேன். தாமரை, படைத்தலைவர் செழியனை நினைத்துக் கொண்டுதான் கேட்டேன். நான் அவரை மனமாற விரும்புகிறேன். எவ்வளவு துணிச்சல்! பார்த்தாயா இவள் பேசுவதை? கத்தி விடுபட தாக்கலாம், நீங்கள் எதிரியை வீழ்த்த முடியும், மேலும் தாக்க முடியும். எதிரியை அவனை முடக்கவே.